गुरुर्विष्णुः गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः महेश्वरः गुरु गुरु साक्षात् साक्षात् परब्रह्म परब्रह्म तस्मै तस्मै श्री श्री गुरवे गुरवे नमः। नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे वन्दे गुरुपरम्पराम्। गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री சிவன் சார் சத்குரும் பிரணதோஸ்மி முதான்மகம். ஒரு போன தடவை இந்த 15ஓட ஆக்சுவலா வந்து முடிஞ்சுது. ஓகே, குவலயத்துக்கு விரோதமாக காண்பவர் துறவி அப்படின்னு சொல்லி முடிஞ்சுது. இப்போ வந்து 16 வந்து படிக்கலாம். யாராவது தமிழ்ல படிக்கிறதுக்கு வாலண்டியர் ப்ளீஸ். நீ அதை வச்சு உட்காரு, அவன் வருவான். அந்நியனை வழிமறித்து வம்புக்கு இழுப்பவன் பாபி, அணுகுவோரின் மனம் நோகும்படி கடிந்து சீறுபவன் பாபி, விரோதித்திற்கிடம் வைத்துக் கொள்பவன் பாமரன், விரோதத்தை விளக்க முயல்பவன் விவேகி, ஒழுக்கமற்றவர்களாலும் போற்றப்படுபவன் சாது, தன் பாலனை விட பகவானை நேசிப்பவர் தெய்வ சாது, பகவானின் பேரன்பை வாங்கியவர் மகான், பேரின்பத்தை ஏற்பவர் துறவி. 19F. ஒரு நிமிஷம், 19F என்னங்கிறது ஒரு தடவை படிச்சுடலாம். 16F படிச்சிடுங்க. 16F கொஞ்சம் அது மறையிறது, எனக்கு F மறைஞ்சிருக்கு. அப்படியா? இதுல ஓகே, அதுலயா? ஓகே ஓகே. தன் பாலனை விட பகவானை நேசிப்பவர் தெய்வ சாது, தாங்கள் ஆராதித்து வந்த விக்கிரகத்தில் தெய்வம் இருந்து வருவதாக ஒரு தம்பதிகள் திடமான நம்பிக்கையை கொண்டிருந்தனர். இவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்த பகவானும் மனம் கொண்டு விட்டார். ஒரு நாள் இரவில் இவர்களுடைய வீடு தீப்பிடித்து கொண்டு விட்டது. இதை உணர்ந்த தம்பதிகள் சற்றென்று விழித்தெழுந்து தீயில் புகுந்து தங்களை வாதித்த தீப்புண்களையும் லட்சியம் செய்யாமல் விக்கிரகத்தை வெளியேற்றி காப்பாற்றி விட்டார்கள். அதற்கு பிறகுதான் தங்களுடைய ஒரே பாலனை மீட்க முயன்றார்கள். இதற்கிடையில் அண்டையர்களால் தீ அணைக்கப்பட்டு விட்டது. ஆனால் பெற்றோர்கள் பாலனின் கருகிய உடலைத்தான் காண நேர்ந்தது. ஒரே பாலனை மீட்க முயன்றார்கள். இதற்கிடையில் அண்டையர்களால் தீ அணைக்கப்பட்டு விட்டது. ஆனால் பெற்றோர்கள் பாலனின் கருகிய உடலைத்தான் காண நேர்ந்தது. பகவானின் ஆக்ஞை என்று கருதிய தம்பதிகள் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களுக்கு எத்தனம் செய்தனர். என்னே ஆச்சரியம்! கருகிய உடல் இயற்கையான தோற்றத்தை ஏற்றது. பாலன் விழித்தான். தெய்வ சாதுக்களின் பெருமையை இந்த விதத்தில் தோற்ற வைத்தார் பகவான். இத OPM 2ல கூட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிருக்கார் சார். விக்கிரக வழிபாட்டினாலே மட்டுமே அப்படின்னு போட்டிருக்கார். விக்கிரக வழிபாட்டினால் மட்டுமே கடவுளை அடைய முடியும் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்ப வந்து இதே மாதிரி இத வந்து இந்த இன்சிடென்ட்டை கொடுக்காம ஒரு குழந்தைய விட யார் விக்கிரகத்துக்கு ஒரு நெருப்பு பிடிச்சா கூட அதை காப்பாத்தணும்னு முயற்சி பண்றாளோ அவதான் உண்மையாகவே விக்கிரகத்துல பகவான் இருக்கிறத பாக்குறா அப்படின்னு எழுதியிருக்கார். அதுக்கு உதாரணமா சொல்லியிருக்காரு. இதுல வந்து இந்த உதாரண எக்ஸ்பிளனேஷன் வந்திருக்கு. OPM 2ல அதை வந்து ஒரு இது ரூல் மாதிரி கொடுத்திருக்கார். நம்பிக்கை மூலம், தெய்வ நம்பிக்கை மூலம் நேர்மை, அந்த அந்த சாப்டருக்கு பக்கத்துல எங்கயோ வருதுன்னு அந்த இது இது பண்ணது அந்த தெய்வ அதுல அதான் இதுல தெய்வ நம்பிக்கைனாக்க என்னதுன்னு அது சொல்லியிருக்காரு. தெய்வ நம்பிக்கைனாக்க எவன் ஒருவன் வந்து விக்கிரகத்துக்கு ஆபத்துனாக்க ஃபர்ஸ்ட் விக்கிரகத்தை போய் காப்பாத்துறானோ தன் பாலனை விட அவனுக்கு தான் வந்து தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு கூறலாம் அப்படின்னு சொல்லி சார் எழுதியிருக்காரு.
அதே மாதிரி இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கும் பொழுது ஒரு இவர் பெரியவர் ஒருத்தர் வருவார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து தான் கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சுட்டு கிருஷ்ண விக்கிரகத்து கூட பேசிட்டு இருப்பார், சாப்பாடு கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார். என்ன ஆச்சு, அவர் வந்து ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது கிருஷ்ண விக்கிரகம் டொங்க 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 சத்தம் கேட்கறது. எழுந்து பார்த்தோம்னா கிருஷ்ண விக்கிரகம் அது படுக்க நடந்து போய் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் பார்த்துட்டுரும். இவர் சொல்லுவாரு, இங்க பாரு தாக்கூர், இவ்வளோ வருஷமா நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், இவனுக்கு ஓ மேலதான் ஆசை இருக்கு பாரு, உங்ககிட்ட வந்துட்டான் பார், என்னன்னு அப்படியே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என் பக்தி ஒன்றும் போறல போல இருக்கு அப்படின்னு. இவர் சாப்பாடு கொடுத்து அவர் சாப்பிட்றாரு, இவர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கார், எல்லாம் பண்றார். ஆனாலும் அவர் ஃபீலிங் எப்படி இருக்கு, தன்னுடைய கிருஷ்ணன் அவன் பாடுக்கு டொக்க டொக்கன்னு நடந்து போய் தாக்கூர் கிட்ட போய் உட்காந்துட்டானே அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதான் பக்தியில போட்டி வருது, அவ்வளவுதான். பொறாமைங்கிறதோ இதுங்கிறதோ எல்லாம் டிவைன் பக்தி, டிவைன் பொறாமை, டிவைன் டிஸ்கண்டென்ட்மெண்ட். பட் நமக்கெல்லாம் வந்து முண்டேன்ல கண்டென்ட்மெண்ட் கிடையாது, அது வந்து டிஸ்கண்டென்ட்மெண்ட் வந்துடுறது. 100 ஜபம் பண்ணோம்னா ஆஹா இன்னைக்கு 100 பண்ணிட்டோம் அப்படின்னு. யாராவது ஒருத்தர் 1000 காயத்ரி பண்ணிட்டான்னா நான் 1000 காயத்ரி பண்றேன், நான் சகஸ்திரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அச்சோ இவ்வளவுதானே பண்ண முடிஞ்சுது, இன்னும் பண்ண முடியலையேன்னு அதுல டிஸ்கண்டென்ட்மெண்ட் வர மாட்டேங்கிறது. நமக்கு வந்து டிஸ்கண்டென்ட்மெண்ட் முண்டேன் திங்ஸ்லயும் நமக்கு பர்சனல் திங்ஸ்லயும் வந்துடுறது, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல டிஸ்கண்டென்ட்மெண்ட் வர மாட்டேங்கிறது. அதுதான் வித்தியாசம், மகான்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். இந்த விக்கிரக வழிபாட்டை பத்தி சார் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார். ஸோ நம்ம எல்லாருமே கூட, யாரோ அன்னைக்கு சொன்னா, இந்த சத்சங்கத்தை கேட்டதுலேருந்து நான் ஏதோ பண்றதை விட்டுட்டேன்னா பண்ணிடுறேன்னு ஏதோ சொன்னா, யாரோ ஒருத்தருக்கு உபயோகமாகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விக்கிரக வழிபாடு நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கணும். அதனால்தான் ஆச்சாரியால் பஞ்சாயன பூஜைன்னு வச்சார். இன்னி வரைக்கும் 2500 வருஷமா அது வந்து இன்னும் சில பேர் பண்ணிட்டு இருக்காளே பஞ்சாயன பூஜை அப்படின்னா என்ன, ஆச்சாரியாளுக்கு தெரியாதா? விக்கிரக வழிபாடு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம அது ஃபீல் பண்ணலாம். நம்ம எஸ்எஸ்டில இருக்கும் பொழுது ஜெயேந்திரா காலனில அது ஒரு வீட்டுல வந்து சார் உட்காந்துட்டு இருந்தார், எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தா. அது ஃபேமிலியில ஒருத்தரா ஆயிட்டார் சார். அப்ப எதா இருந்தாலும் சொல்றதுன்னா, வெளியில போறதுன்னா சார்ட்ட சொல்லிட்டு போறது, உள்ளுக்குள்ள வந்தோடனே சார்ட்ட சொல்றது. ஏன்னா ஹால்லயே இருந்ததுனால எங்க ரூமுக்கு போறதா இருந்தாலும் சாரை தாண்டி தான் போனோம், எந்த ரூம் எங்கேருந்து வருதா இருந்தாலும் சாரை தாண்டி தான் வரணும். அப்ப வந்து ஒரு தாத்தா ஆத்துல உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம். அது வந்து பார்ட் ஆஃப் தி லைஃப் ஆயிடுது. நம்ம அதே மாதிரி பண்ணணும். ஒரு சுவாமியை வந்து நம்ம 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 கூட இருக்கிற ஒரு லிவிங் என்டிட்டி மாதிரி நம்ம பாவிக்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே பாவிச்சிடுறாரு. அப்ப உண்மையாவே சுவாமி பேசுவார், நடப்பார், சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த லெவலுக்கு போலன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம ஃபீலிங் லெவல்லையாவது நம்ம வச்சிருக்கணும். திருநாவுக்கரசரும் அதுக்கப்புறமா வந்து மாணிக்க வாசகரும் அதுல அவருக்கு வந்து சிவபெருமான் வந்து கிட்டக்கே இருக்கிற மாதிரி இருக்கும், இவருக்கு மட்டும் வந்து தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அது சொன்னது எனக்கு இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் வந்தது. சிவபெருமாள் தெரியறாரே அதுவே பெரிய விஷயம் இல்லையான்னாக்க, அவருக்கு வந்து இல்ல உங்களுக்கு கிட்டக்க தெரியறாருன்னு. ஆமா, நம்ம பாலாஜி பாகவதருடைய திருவிளையாடல் புராணத்துல இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பார். எழுத்தாப்புல போயிட்டு இருப்பார், எனக்கு தெரியுமா, எனக்கு எங்க உங்களுக்கு எப்படி வழி தெரியுது அப்படின்னா, சுவாமி எழுத்தாப்புல போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. அவர் கூலா சொல்லுவார். நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கிறது, பட் நம்ம அதை ரிலேட் பண்ண மாட்டேங்கிறோம். ரிலேட் பண்ணாததுக்கு 2 காரணம். ஒண்ணு ஒரு பணிவு, அது நேர்மையானது. நமக்கெல்லாம் போய் இது கிடைக்குமா, நம்ம எல்லாம் சாதாரணமான ஆளு, நமக்கெல்லாம் எப்படி இது மாதிரி ஒரு அனுபவம் எல்லாம் வருமா, வராது அப்படிங்கிற ஒரு நேர்மையான எண்ணம். இன்னொன்னு வந்து இந்த ஹோல் கான்செப்ட்லயே ஒரு நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் வந்து சும்மா அப்படின்னு அப்படி யாராவது ஒருத்தர் இருக்கிறதா சொன்னாலும் அவளை வி லுக் டவுன் அப்பான் தம். சும்மா அவ ஏதாவது போய் சொல்றா,
சும்மா தன்னை பத்தி ஹைப் பண்ணிக்கிறா அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி பண்றவாளும் இருக்கா. இருந்தாலும் உண்மையா இருக்கிறவாளையும் நம்ம நம்ப மாட்டோம். அது ஏன்னா நமக்கு எது உண்மை இல்லைன்னு பிரியறதுக்கு நமக்கு புத்தி கிடையாது. இல்ல பக்குவம் கிடையாது. இல்லைன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு தூய்மை கிடையாது. நம்மள்ட்ட தூய்மை இருந்ததுன்னா நமக்கு நிஜமாவே உண்மை எது பொய் எதுன்னு நமக்கு பிரிச்சு சுவாமி நமக்கு நல்லதுதான் கொடுப்பார். கரெக்டா. ஸோ திருப்பி திருப்பி பார்த்தோம்னா நம்ம தூய்மையை வளர்த்துக்கணுங்கிறது தான் முக்கியம். ஒரு எங்க சொந்தத்துல ஒரு பாட்டி அம்மா வந்து ஒரு தினம் என்ன பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தாத்தா ரிலேஷன்ல அவ. ஸோ வந்து ஒரு வயசான அம்மா. என் ஆத்துக்காருக்கு வந்து திடீர்னு வந்து சொல்லுவாரு, கொலுசு சத்தம் கேட்கறது பேர், அம்பாள் போயிட்டு இருக்கா பேர் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நம்ம வீட்ல வேற யாருக்கா சொல்லியிருக்கீங்களா? நான் கேட்டிருந்தேன். அந்த பாட்டி முன்ன கேட்டபோது, யாருக்கும் சொன்னா நம்பிக்கை இல்ல. ஏதோ பைத்தியம் பிடிச்சு போயிடுதுன்னு சொல்லி அவ சொல்லுவா. அதனால யாருக்கும் சொல்லறதும் கிடையாதுன்னு. அந்த டிஸ்கஷன் இத பத்தி இதுக்கு வரும்போது. இதே மாதிரி நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்க அப்பாவோட அம்மா, எனக்கு அவள்கிட்டலாம் நான் வளரல. அதனால எனக்கு ஒன்றும் பெரிய அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, ஒரு பெரிய மரியாதையும் கிடையாது. ஏன்னா எங்க அத்தை கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்கிறதுனால எனக்கெல்லாம் அவ்வளோ இது கிடையாது. ஆனா அவ செத்து போற அன்னைக்கு முதல் நாள், செத்து போறதுக்கு இல்ல, அவ ரொம்ப சீரியஸா இருந்தா டாக்டர் வந்து பார்த்தா, நீங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்கோ அவ கிளம்புறா, ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னார். உடனே எங்க அப்பாவும் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க பாட்டி எழுந்து உட்காந்துட்டு, என்னடா கோபாலா, எங்க அப்பா பேர் கோபாலன், என்னடா கோபாலா நான் கிளம்பிடுவேன்னு நினைச்சியா? அதான் வந்தான், நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்ப வரமாட்டேன், நடராஜா வந்தா வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அவெல்லாம் சிதம்பரம், எங்க பாட்டி எல்லாம், தாத்தா பாட்டி எல்லாம் அப்பா சைட்ல நடராஜா வந்தாதான் வருவேன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால அவன் திரும்பி போயிட்டான் அப்படின்னா. ஸோ ஆஸ் யூஷுவல் ஏதோ ஹாலுசினேஷன் ஏதோ இருக்குன்னு விட்டுட்டா. அதுக்கப்புறமா எங்க பாட்டி கொஞ்ச நாள் இருந்தா. அப்புறம் ஒரு நாளைக்கு எங்க அப்பாவை திடீர்னு கூப்பிட்டு, கோபாலா நான் கிளம்புறேன், நடராஜா வந்துட்டான் அப்படின்னு. எங்க அப்பா அப்படி வந்தா எழுத்தாப்புல, குறுக்க வராதரா, நீ டிவியில பாக்குற மாதிரி இங்க வந்து எல்லாம் நின்றுட்டு இருக்கான், நீ மறைக்கிறிய, தள்ளிப்போ அப்படின்னா. சொல்லிட்டு போய் வெந்நீர் போட்டுக்கோ, உனக்கு பச்சை தண்ணி ஆகாது, அதனால நீ ஸ்நானம் பண்ணணும், வெந்நீர் போட்டுக்கோ, நான் கிளம்புறேன். இல்லை எங்க அம்மாவை கூப்பிட்டா, நீ எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. எங்க அக்கா பேரு உமா வந்து நன்னா இருப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா கண்ண மூடின்ட்டா. இதுல முதல் இன்சிடென்ட் போது எந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாரோ அவர் அதுக்கப்புறமா டெத் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக வரார். வந்தா எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கா, எல்லாம் பேசிட்டு இருக்கா எங்க பாட்டி. டாக்டருக்கு ஒன்றும் புரியல. உடனே எங்க பாட்டி, என்ன டாக்டரை போயிட்டேன்னு நினைச்சிட்டியோ? எல்லாம் இப்ப இல்ல, நான் நடராஜாட்ட சொல்லியிருக்கேன், நடராஜா வந்தாதான் வருவேன்னு சொல்லிட்டேன், அதனால நீ கவலைப்படாத, நீ ஏன் உன் வேலையை பார்க்க போ அப்படின்ட்டா டாக்டர்கிட்ட. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிளம்பும் பொழுது இதே மாதிரி சொல்லிட்டு படுக்க கிளம்பி போனான். எனக்கு அப்புறமா தான் எங்க பாட்டி மேலேயே ஒரு மரியாதை வந்தது. ஓ இவ பெரிய ஆள் போல இருக்கு, நம்ம தான் ரொம்ப அல்பமா நினைச்சுட்டு இருந்தோம் அவளுடைய எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸை வச்சுட்டு அவளை ரொம்ப தப்பா நினைச்சிருந்தோம். அவ ரொம்ப பெரியவளா இருந்திருக்கா அப்படின்னு அப்புறமா தெரியறது. அது மாதிரி நம்ம எல்லாருமே எக்ஸ்டர்னல் திங்ஸை வச்சுருந்தா நம்ம இது பண்ணுவோம், ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனா அவளுக்கு என்ன இன்டர்னலா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால பெஸ்ட் ஜட்ஜ் பண்ணாம மரியாதை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த YPM 2ல அந்த அம்மா வந்து அம்பாள் வந்து துப்புறதுக்காக வெத்தலை பாக்கு வந்து சாப்பிட்டு, அது ஃபுல்லா சொல்லட்டுமா? அந்த அந்த கொஞ்சம் கதை, அது யாரோட கதை? அது காலமேக அது புலவர் கதை. காலமேக புலவர் ஸ்ரீரங்கத்துல நடந்த விஷயம் அது. வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு 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 பெரியவர் வந்து அம்பாள் சந்நிதியிலேயே வந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து தீர்மானமா இருக்காரு. அப்போ அந்த டைம்ல இன்னொருத்தர் வந்து அங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து மடப்பள்ளியில வேலை பண்ணிட்டு இருக்கவர், அவரு வந்து டெய்லி வந்து அந்த கோவில் மூலமா வந்து அப்படியே அந்த கோவிலை பார்த்துட்டே அவரோட வீட்டுக்கு வந்து போவார்.
அப்ப பார்க்கும்போது அந்த மடப்பள்ளியில வர வர வைஷ்ணவர் அவர் வந்து பாப்பார், இந்த ஒரு பெரியவர் வந்து உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி. அப்போ அவருக்கு ஒரு மரியாதை போல அந்த இது மேல கொஞ்ச நாள் பார்த்துட்டு வருவார். ஒரு நாள் என்ன ஆகும்னா, அந்த பெரியவர் அந்த கோவில் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பெரியவர் வந்து ஒரு ஒரு ஸ்திரீ, ஒரு அழகான ஒரு ஸ்திரீ வந்து வாயில வெத்தலை பாக்கு வச்சுண்டு, "வாய் திற, துப்பணும்" அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஸ்திரீ கேட்கிறார். அப்போ இந்த பெரியவர் வந்து அவருக்கு ஒரு ஆச்சாரம் என்னமோ இதனாலயே அவருக்கு ஒரு இதனால அவர் வந்து, சீ இப்படிலாம் பண்ணக்கூடாது." அந்த மாரி ஏதோ வந்து இது பண்றார். அப்ப அந்த டைம்ல வந்து இந்த மடப்பள்ளியிலன்னு வரவர் வந்து அந்த ஸ்திரீய பார்த்துட்டு, "நீ வேணா எனக்கு இந்த இது வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லி, என் வாயில துப்புங்கன்னு" சொல்லி வாய காட்டுறாரு. அந்த ஸ்திரீ வந்து அவரோட வாயில துப்புறார். அவரு ஏன் வாய காட்டுறாருனாக்க, அவருக்கு வந்து அந்த ஸ்திரீய பார்த்தா அவரோட அழகுல மயங்கினவர். அப்படி இருந்தாலுமே, அந்த ஸ்திரீ வந்து ஆக்சுவலா அம்பாளோட ரூபம். அம்பாள் தான் வந்திருக்கா. அது துப்பினதுல இந்த மடப்பள்ளியிலேருந்து வந்தவர் வந்து அவர் தான் காலமேக புல்லவரா ஆயிடுறார். அங்க அப்ப அங்க இருந்த அந்த பெரியவருக்கு வந்து எந்த அனுகிரகமும் பண்ணலையான்னா, அவருக்கு சார்ன்னு சொல்லியிருக்காரு. அம்பாளுக்கு தெரியும் அந்த பெரியவரோட மனோநிலை என்னதுன்னு. அது தெரிஞ்சுண்டு தான் அவர் இப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுண்டு தான் அம்பாளே அங்க வந்தார். இந்த அம்பாளோட தரிசனம் ஆனதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா அவருக்கு ஃபீல் ஆகுது. ஓ! நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அதுக்கப்புறமா வந்து அந்த பெரியவர் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு பித்தம் பிடிச்சாப்புல வந்து சுத்தின்னு இருக்கார். பித்தம் பிடிச்சாப்புலனாக்க அந்த ஒரு அனுபவத்துல. அந்த அம்பாளோட இதுல வந்து அது நம்ம என்னன்னு சொல்றது தெரியாது. அந்த பாவ சமாதி, அந்த பாவ சமாதியில அங்க ஊர்ல சுத்தின்னு இருக்கா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த இன்சிடென்ட்ட பார்த்து இந்த மாதிரி வந்து அம்பாள் அனுகிரகம் பண்ண வந்தா, இவர் வந்து வாய் காட்டினாரு, அவர் வாய் காட்டல. அதனால காட்டாதனால அம்பாளோட கோபத்தினால அவர் வந்து பைத்தியமா போயிட்டார் அப்படின்னு சில பேர்லாம் நினைச்சிட்டாராம். ஆனா வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு தெய்வ சாதுவா அந்த ஒரு பாவ இதுல வந்து அந்த அந்த ஊர்ல வந்து திரிஞ்சின்று சுத்தின்னு இருந்தாருன்னு. ஆனா அந்த அம்பாளோட அந்த எச்சல் பட்டதுனால இந்த உணூர்த்தருக்கு வந்து அவர் காலமேக புல்லவரா மாறிடுறார். ஐ திங்க் ஐ கரெக்ட்லி டோல்ட் தி இன்சிடென்ட். ஆமா, கரெக்ட். கரெக்டா அது புரிஞ்சுட்டு இருக்க. கரெக்டா தான் சொல்லியிருக்க. அந்த அம்பாளுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டதுனால ஒரு சாதாரணமான இருந்த ஆள் வந்து ஒரு புலவரா இருந்தார். அவ்வளவுதான். ஆனால் அம்பாளுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடலைன்னா கூட அவருக்கு ஒரு படிப்பினை கொடுக்கணும். அவருக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு இதே மாதிரியான ஒரு விருப்பு வெறுப்புல இருந்து அவர் வெளியில வரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு இன்சிடென்ட்டை ஏற்படுத்தி அவரை வந்து அடுத்த சாது நிலையில தெய்வ சாது நிலைக்கு அம்பாள் கொண்டு போறா. இல்லைன்னா அவர் வெறும் ஒரு கவியா இருப்பார், அவ்வளவுதான். ஆனா ஒரு பெரிய சாது நிலைக்கு அம்பாள் அவரை கொண்டு போறதுக்காக இந்த ஒரு மாதிரி ஒரு லீலையை இது பண்ணி அவர்கிட்ட இருந்த இதே மாதிரியான விருப்பு வெறுப்பான ஒரு விஷயத்துக்கு அப்பாற்பட்டு அவர் அழிச்சுன்னு போறதுக்கு அம்பாள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அது கரெக்டா தான். கரெக்டா சொல்லவும் சொல்லியிருக்க, கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கு. அதேதான். அதான் இல்ல இல்ல கதையில எல்லாம் கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா இது மாதிரி நடக்கும் லைஃப்ல, அந்த வேளாங்கண்ணில இது மாதிரி நடக்கும் அந்த நம்பிக்கை வந்து இது மாதிரி கேட்க கேட்க படிக்கும் போதுதான் வருது. எனக்கு நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் சும்மா நிஜமா, இது வந்து சும்மா ஏதோ நமக்கெல்லாம் வந்து இந்த வேதாந்த தத்துவம் தான் எல்லாம் ஒண்ணு, அது ஏதோ என்ன சொல்றது, விக்கிரக வழிபாடு மீதி வழிபாடு அதெல்லாம் வந்து சும்மா, அதெல்லாம் வந்து எனக்கு கூட ஒருத்தர் சொல்லவே சொல்லியிருக்காரு. அது விக்கிரக வழிபாடுலாம் அந்த விக்கிரகத்தை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் ஹாலுசினேஷன் ஆயிடுறது. அவர் வந்து அவரோட வைஃப் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். அதனால அவர் வந்து என் வைஃப் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. இதெல்லாம் வந்து சும்மா அது வந்து அந்த அதை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஹாலுசினேஷன் ஆகிறது. அது மாதிரிலாம் மண்டேக்குள்ள நிறைய பேர்லாம் போட்டு வேதாந்தம் தான் முக்கியம், எல்லாமே அரூபம், ரூபத்தை பத்தியே நம்ம கவலையே பட வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு, அப்படி இந்த மாதிரி இதுல இருந்து இதெல்லாம் நிஜமாவே நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, இப்ப படிக்க படிக்கதான் நம்பிக்கை வருது. நான் இப்ப வந்து நியூ ஜெர்சியில மகாபரிவா மணிமண்டபத்தினுடைய கோஷாலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகே. இதுல நான் இதுக்கு ரிலேட்டடா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப டைவர்ட் பண்ண நானே டைவர்ட் ஆயிட்டேன். சரி, அது ஞாபகம் வரும்போது சொல்லு. சரி.
Okay, நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத படிச்சுட்டு will continue forward. One who obstructs and taunts a passerby is papi. மாமா நீங்க மியூட் போட்டுங்க மாமா, நான் இது படிக்கும்போது மட்டும் நீங்க திருப்பி வரும்போது அன்மியூட் பண்ணிக்கலாம். One who obstructs and taunts a passerby is papi. One who lashes out and distresses an approacher is papi. One who keeps room for opposition is pamaran. One who tries to mitigate opposition is viveki. One who is praised even by the undisciplined is sadhu. One who loves Bhagavan over one's child is Daiva Sadhu. One who has received Bhagavan's abundant love is Mahan. One who experiences boundless bliss is Turavi. A devoted couple had unwavering faith that God resided in the idol they worshipped. Bhagavan desired to reveal their steadfast devotion. One night, their house caught fire. The couple awoke to the fire outbreak and rushed into the flames, disregarding their burn injuries to save their beloved deity. Only then did they attempt to rescue their only child. By then, the gathered crowd had managed to extinguish the fire. However, the parents could find only the charred body of the child. Accepting it as Bhagavan's command, they prepared to do what needed to be done next. Lo and behold, a miracle unfolded. The burnt body returned to its natural form, and the child opened its eyes. In this manner, Bhagavan revealed the glory of the Deva Sadhus. இந்த இடத்துல சார் வந்து யார் அந்த தெய்வ சாதுன்னு சொல்லி போடல, சும்மா ஒரு கப்பல்னு சொல்லி போட்டிருக்கா, அவ்வளவுதான். அடுத்து படிக்கலாமா மாமா? நிறைய விஷயம் சார் வந்து சொன்னது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது முன்னாடி இருந்த அந்த சசங்கம் குரூப்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் சார் வந்து ஒரு இடத்துல கார்ல பெட்ரோல் இல்லைன்னா கூட இன்னொரு இடத்துல பெட்ரோல் வச்சிருந்தாதான் அந்த பெட்ரோலை வந்து இந்த இடத்துல மிராக்கல் மாதிரி கார்ல பெட்ரோல் தீர்ந்து போனாலும் ரொப்ப முடியும் அப்படின்னு எழுதியிருக்கார் OIPM 1ல. அது அதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துதான். சார் வந்து யார் அழிச்சுன்னு போனாரு என்னங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னார். அப்படி அழிச்சுட்டு அவ கார்ல போகும்போது பெட்ரோல் தீர்ந்து போயிடுதான். உடனே அவர் வந்து டக்குன்னு ஏதோ அப்படி மேஜிக் பண்ணாராம், பெட்ரோல் வந்து கார்ல ஃபுல்லா ஆயிடுதான். உடனே எல்லாரும் ஒரே ஆச்சரியப்பட்டாலாம். சார் ஒண்ணுமே சொல்லலையா. சார் இப்படி சிரிச்சுட்டே எந்த இடத்துல சேர்த்து வச்சிருந்தது அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காரு. ஆமா சார், இதை வந்து வீட்டுல நான் பெட்ரோல் வாங்கி ஏற்கனவே வச்சு ரொப்பி வச்சிருந்தேன், அதை தான் நான் இங்க வந்து இது பண்ணிட்டேன், தேவதை மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னு. அந்த இன்சிடென்ட் யார் என்னன்னு சொல்லாம சார் அந்த இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லியிருக்காரு. அப்பதான் சார் சொன்னாராம், நான் சொல்லியிருக்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷனும் நடந்தது தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இப்ப வந்து சார் வந்து இந்த தெய்வசாது நிலைமையில ஒரு கப்பலை பத்தி எழுதியிருக்கார் அப்படின்னா அது நடந்தது. சில இடங்கள்ல சார் வந்து சின்னசாமியார் விஷயத்துல இது கொடுத்திருக்கார், அந்த போலீஸ்காரர் பத்தி. அந்த போலீஸ்காரரே நேரடியா வந்திருந்தாராம் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சத்சங்கம் குரூப்ல இருக்கிற ஒருத்தருடைய இதுக்கு ஆபீஸ்க்கு நேரடியா வந்திருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நான் தான் அந்த போலீஸ்காரன், சின்னாஞ்சாமியார்ல எழுதியிருக்காரு இல்லையா சிவன் சார், நான் தான் அந்த போலீஸ்காரன் அப்படின்னு சொன்னாராம். நான் அதான் நினைச்சேன், அச்சுச்சோ அவருடைய டீட்டெயில்ஸ் என்னன்னா, இல்ல சிவராம் வந்தார் பேசினார் போயிட்டாருன்னு. நானா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், உடனே அவர் மேல ஏறி விழுந்து அவருடைய ஒரே ஒரு இன்டர்வியூ எடுத்து உடனே ஒரு வீடியோ பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு எதையாவது பண்ணிட்டே இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நேச்சர் அது பேரு, அது வெளியில வர வேண்டாம்னு இருந்திருக்கு, அது வெளியில வரல, அவ்வளவுதான். அதே மாதிரி சின்னாஞ்சாமியார் விஷயத்துல சின்னாஞ்சாமியார் எல்லா குழந்தைகளையும் படுத்துக்க சொன்னார். அப்புறம் கிளம்பி அப்படியே எல்லாரையும் புஷ்ய படித்துறையில படுக்க வச்சார், அப்படியே அங்கேருந்து முழிக்க வச்சார். அப்புறம் எல்லாருக்கும் அந்த அது பேர் என்ன என்னமோ சொல்லுவாளே இல்ல சப்தஸ்தான பல்லாக்கு, அதை காமிச்சார் அப்படின்னு எழுதியிருப்பார் சார். நான் மதிக்கத்தக்க ஒருத்தர் அதை சொல்லி இருக்கார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்ப அதை கேட்டாலாம், யார் சார் அது அப்படின்னு. வேற யாரு, மகாபெரிவா தான் அப்படின்னாலாம். பெரியவா அண்ணா தான், பெரியவா தான் அப்படின்னாலாம்.
சோ அந்த குழந்தைகள்ல அவர் ஒருத்தர் இருந்திருக்கார். பெரியவாளும் இருந்திருக்கா அந்த சின்னசாமியார் விஷயத்துல. இதெல்லாம் நமக்கு வந்து பழகும்போது சில பேர் மூலியமா நமக்கு அந்த விஷயங்கள் வெளியில வருது. அது யாருக்கு எப்ப வெளியில வரணும், என்ன விஷயம் வெளியில வரணுங்கிறது ஈஸ்வர சங்கல்பம். அதனால எது வெளியில வரலையோ அது வேண்டாம், அவ்வளவுதான். எது வந்திருக்கோ அதை வச்சு நம்ம ரசிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இந்த சதாசிவ பிரம்மத்துல ஒரு 2-3 இன்ஸ்டன்சஸ் நான் ட்ரை பண்ணேன், ஏதாவது கிடைக்குமான்னு. ஒண்ணு வந்து சார் வந்து இது வந்து கெசெட்ல வந்திருக்கு, ஒரு கதை வந்து இட்டாலியில ஒருத்தருக்கு இது பண்ண கெசெட்ல வந்திருக்குன்னு சொன்னது. அது ஏதாவது டாக்குமெண்டேஷனோ அதோட ஏதாவது புக்கோ ஏதோ கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ண எனக்கு கிடைக்கல. மேபி அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சதாசிவ பிரம்மம் வந்து சமா இது ஆனும்போது ஒரு பிராமணர் வந்து அந்த லிங்கத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தார். அந்த பிராமணர் வந்து யாரா இருக்கும்னு உங்களுக்கே நான் அந்த தீர்மானம் பண்றதுக்கு விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சார் எழுதியிருக்கார். அது அதுவும் வந்து டோன்ட் நோ. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிராமணர் சிவன் சார் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சதாசிவ பிரம்மம் வந்து கராச்சியில இருந்த அந்த மாஸ்கையே நான் வந்து போட்டோ பார்த்திருக்கேன். நான் இப்ப மறுபடியும் அதை எப்படி சர்ச் பண்றதுன்னு தெரியல, சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த ஆமா மாஸ்கா இருக்கு. அந்த வேற எப்படி இருக்க முடியும்? அந்த மாஸ்க்ல வந்து சிவ சின்னங்கள்லாம் இருக்கு, பிரம்மத்தோட சின்னங்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அடிக்கல, மேல மட்டும் டூம் அடிச்சுட்டு அந்த ஒரு டூம் கட்டி இருக்கா. மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. அதை நான் அந்த போட்டோவே நான் பார்த்துருக்கேன். நான் அது ஸ்டூபிட், நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், அதை ப்ரிசர்வ் பண்ணாம. அதை வந்து மறுபடியும் அப்புறமா கிடைக்கும்னு நினைச்சுன்னு அப்படியோட விட்டேன். அது கராச்சியில இருக்கு. அதே மாதிரி காசியில இருக்கு. காசியில அந்த இவர் இருக்காரு, அவர் பேர் என்ன, பிந்து மாதவர், சேது மாதவர், வேணி மாதவர், அங்க ஏதோ அந்த பிந்து மாத பக்கத்துல ஒரு திரைலிங்க சுவாமி மடம்னு ஏதோ இருக்கு, அதுவா? திரைலிங்க சுவாமி மடத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தம் இல்ல. திரைலிங்க சுவாமி யாருன்னா அந்த இவர் குழந்தையானந்த சுவாமிகள் தான் திரைலிங்க சுவாமி. சோ இந்த தடவை நான் காசிக்கு போயிருக்கும்போதுதான் அங்க போயிருந்தேன், திரைலிங்க சுவாமியோட இடத்துக்கு போயிருந்தேன். குழந்தையானந்தா தான் திரைலிங்க சுவாமி. பட் சதாசிவ பிரம்மத்தோட இது வந்து அங்க இருக்கிற வேணி மாதவரா இல்ல பிந்து மாதவர், பிந்து மாதவர் நினைக்கிறேன் சுவாமி. 3 பேரு, வேணி மாதவர், பிந்து மாதவர் அண்ட் சேது மாதவர். சேது மாதவர் வந்து ராமேஸ்வரம், வேணி மாதவர் இது பிரயாக்ராஜ், பிந்து மாதவர் இவர் காசியில. அந்த காசி யாத்திரை பண்றவ இந்த 3 சுவாமியும் பார்க்கணும்னு இருக்கு. அதுல இந்த பிந்து மாதவர் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு மசூதி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போனோம்னா அதுதான் இவருடைய பிரம்மத்தினுடைய சமாதி. அதுக்கான சில அடையாளங்கள்லாம் இருக்கு. பட் உள்ளுக்குள்ள போக முடியல, அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். அது எப்ப வெளியில வரணுமா வரட்டும்னு விட்டாச்சு, அவ்வளவுதான். இல்ல இப்ப இது அதுதான் சதாசிவ பிரம்மரோட சமாதின்னு என்ன ஆதாரம் உங்ககிட்ட? என்கிட்ட இருக்கிற ஆதாரங்கிறது அந்த இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் தான், சின்னங்கள். சரி, நான் எது கேட்டேன்னாக்கா நிறைய கோவில் இருக்கு, அங்க நிறைய சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணிருக்கா, அதனால இல்ல நிறைய இதை இடிச்சிருக்கா, நிறைய இது மசூதியா இருக்கு. அதுல வந்து அங்க இருக்கிறவர் எனக்கு வந்து அதை பத்தி பேசினார். அதான் அங்க யாரும் இருக்கவர் சொன்னார்னா. ஆமா, அங்க இருக்கிறவர் சொன்னார். அது அப்புறமா அந்த திருஷ்டியில பார்க்கும்போது அதுக்கான இதெல்லாமும் இருந்தது, அந்த சின்னங்கள்லாம் இருந்தது. அதோட இப்ப நான் ஒரு ஃபீலிங்ல என்ன வந்துட்டேன், எது வரணும்னு இருக்கோ அது வரப்போகுது. இருக்கிறதுல நம்ம என்ன வெட்டி கிழிச்சிட்டோம், இல்லாத தேடின்னு இருக்கிறதுக்கு. இப்ப மானாமதுரையில இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம இது பண்ண வேண்டாம். நம்ம அட்லீஸ்ட் வந்து டாக்குமெண்ட்னாக்க ஏதாவது இடத்துல யாராவது வச்சுட்டாக்க
ஒரு 600-700 வருஷத்துக்கு அப்புறமா அது வெளியில வருமா இருக்கும், யாருக்கு தெரியும் எப்போ அது வரும். இப்ப நம்ம இப்ப நம்ம டாக்குமெண்ட் வைக்கலைன்னா கூட அது 600-700 வருஷத்துக்கு அப்புறம் வரணும்னா வர போறது. எஸ் கரெக்ட். நம்ம ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இருக்கிறதே ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கலாம். இன்னைக்கு ஜூன் 21 தான் ஞாபகம் வந்தது. சாரோட இதெல்லாம் படி பார்த்தோம்னா ஜூன் 21 வந்து இப்பதான் இன்னைக்குதான் தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறது. ஆமா ஆமா, ஜூன் 21 தான் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது. தட்சிணாயனமா உத்தராயணமா? தட்சிணாயனம். உத்தராயணம் வந்து டிசம்பர் 23rd. சரி, தட்சிணாயனம். ஓகே, சரி, அடுத்தது போலாம். ஓகே, நமஸ்தே பெரியவாச்சரணம். நான் இதுல இருந்து தானே இந்த ம், பொறாமையால் மித்திர பேதத்தை கிளப்புபவன் பாப்பி, விரோதத்தால் பகைமையை கிளப்பிடும் கெட்டவன் பாமரன், பகைவரிடையே நட்பை மீட்க மனமுவந்து முயல்பவன் விவேகி, கதவை ஊரானுக்கு உதவி இரவில் தன் வீட்டை காப்பவன் சாது, எவரிடமும் ஜீவனத்திற்கு அமராதவர் தெய்வ விவேகி, பகைமையின் நினைவை மறந்தவர் மகான், ஆடவரை பெண்டிராக்க வல்லவர் துறவி. ஒரே செகண்ட் படிச்சுட்டு திருப்பி அந்த இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வரலாம். The envious who stirs up discord among friends is papi. The bad person who stirs up adversarial feeling due to opposition is pamaran. One who wholeheartedly tries to restore friendship with an adversary is viveki. One who donates one's own door to another and guards own house at night is sadhu. One who doesn't work under anyone to earn a livelihood is daiva viveki. One who has forgotten adversarial memory is mahan. One who is capable of transforming a man into a woman is turavi. இதுல இந்த டி சொல்லுங்க. டி என்ன சொல்லுங்க? இது டி வந்து யார சொல்றாரு? இந்த கதவை ஊரானுக்கு உதவி இரவில் தன் வீட்டை காப்பவன் சாது அப்படின்னு சொல்லியிருக்க. இது ஸ்பெசிபிக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல, ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் இல்ல, சாதாரணமா அந்த குணத்துல இருக்கிறவா நிறைய பேரு, நானே நிறைய பேர் பார்த்திருக்கேன். இதே மாதிரி அவளுடைய டிஸ்கம்ஃபர்ட் எல்லாத்தையும் அவ வச்சுப்பா. வரவாளுக்கு தெரிஞ்சவாளுக்கு யாராவது ஒருத்தர் வரான்னா அவளுக்கு எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுப்பா. சாதாரணமா இப்ப வீட்டுக்கே ஒருத்தர், நான் வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியும். இதுல நான் கர்சேவா போகும்போது தமிழ்நாட்டுல இருந்து thousands ஆஃப் பீப்புள் போயிருந்தா அயோத்தியாவுக்கு. அப்போ போகும்போதே அவ டிக்ளரேஷன் கொடுத்துடணும், நான் திரும்பி வருவேன்னு நிச்சயம் இல்லை, என்ன கொல்லப்படலாம், எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சுதான் நான் போறேன்னு டிக்ளரேஷன்லாம் கொடுத்துட்டு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் கரிசையா போகும்போது அப்ப தௌசண்ட்ஸ்ல போயிருந்தா தமிழ்நாட்டுல இருந்து ராம ஜென்மபூமிக்கு போற வழியில எல்லாம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான் இந்த இவன் முலாயம் சிங் யாதவ். அதனால நடந்து காட்டு வழியா நடந்துலாம் போனான். நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் அயோத்தியா ரீச் பண்றதுக்கு. ஏன்னா போயிட்டு வந்தவெல்லாம் என்கிட்ட சொன்னது, என்னமே நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் காரங்கிறதுனால எனக்கு தெரியும். அங்க போகும்போது கிராமங்கள் வழியா போகும்போது அந்த கிராமத்துல இருக்கிற குடிசையில இருக்கிற ஆம்படியாம் பண்டாட்டி, வயசானவா, யாரா இருந்தாலும், குழந்தைகள் யாரா இருந்தாலும், நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வர்றீங்க, உங்களுக்கு இந்த குளிர் எல்லாம் தாங்காது அப்படின்னு அவ குடிசைக்குள்ள இந்த கர்சேவெக்ஸ படுக்க வச்சுட்டு இவ வந்து வெளியில போய் படுத்துட்டாளாம். அந்த குளிர், அந்த கஷ்டத்துல அவளுக்கும் குளிர் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு நீங்க ராம சேவைக்காக வந்திருக்கேள், அதனால உங்களுக்கு நாங்க வந்து ஏதாவது சேவை பண்ணணும், உங்களுக்கு குளிர் தாங்காது, நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரா, எங்களுக்கு எல்லாம் பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி அவட்ட இருக்கக்கூடிய ஏதோ அந்த குடிசையில இருக்கக்கூடிய அல்ப சாப்பாடு அவளுக்கு கொடுத்து, சப்பாத்தி கிப்பாத்தி எல்லாம் கொடுத்து அவளை சௌரியமா உள்ளுக்குள்ள படுக்க வச்சுட்டு, வாமா இருக்க வச்சுட்டு இவெல்லாம் வெளியில போய் படுத்துட்டாளாம். அதே மாதிரி இது அப்பதான் இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். அதுதான் நான் சொல்றேன், நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே நடக்கிறது, நம்ம கண்ணை திறந்து வச்சுண்டு நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற மெட்டாபிசிக்கலா பார்க்கணும். அது எல்லா விஷயத்திலையும் பார்க்க ஆரம்பிக்கணுங்கிறேன். எப்ப நம்ம எல்லா விஷயத்திலையும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு நம்பிண்டு அதை பார்க்கறோமோ,
அப்ப வந்து நமக்கு எல்லா விஷயத்திலையும் பின்னாடி இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் என்னுடைய பிலீஃப், என்னுடைய அனுபவம். பிலீஃப்னு சொல்றதோட என்னோட அனுபவம். ராமதுர மாமாவனுடைய இன்டர்வியூவை கேட்கும்போது நான் கத்துண்டது. ராமதுர மாமாட்ட பெரியவா கேட்கிறா எங்கேந்திரா காத்து வருதுன்னு. எல்லாரும் ஒண்ணு சொல்றா. இது வந்து டனல் எஃபெக்ட்ல வருது, ஜன்னல்ல இருந்து வருது, அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருதுன்னு. ராமதுர மாமா சொல்றா பெரியவாள்கிட்ட இருந்து வருதுன்னு. என்னடா என்ன சொல்றடா நீ? பெரியவா தான் பஞ்சபூதங்கள், பெரியவாள்கிட்ட இருந்து அந்த காத்து வருது அப்படின்னு. உடனே பெரியவா அங்க இருக்கிற ஒத்தொத்தரட்டியும் சின்ன குழந்தை மாதிரி, ராமதுரை என்ன சொல்றான் கேட்டியா? ராமதுரை என்ன சொல்றான் கேட்டியா? ராமதுரை என்ன சொல்றான் கேட்டியான்னு என்ன இப்படி எல்லாம் டிராமா எல்லாம் பண்ணிட்டு கடைசியா ராமதுரை மாமாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏதோ நீ என்ன கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னா. அதான் அதுல முத்தாய்ப்பு. அது சத்தியம், நீ புரிஞ்சுட்டு இருக்க, அதுவும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிற. இந்த மெட்டாபிசிக்கலா பார்க்கணும். சுப்னி ஒரு தடவை சொன்னார், இந்த காத்து மரம் அசையுது இல்ல, காத்து அடிக்குது இல்ல, அது கூட காத்து அடிக்கிறதுனால அசையல, என் குருநாதனால அசைகிறது அப்படின்னாரு ஒரு தடவை ஏதோ பேசிட்டு இருக்க போது. அதே மாதிரி நம்மளுடைய தாட் இருக்கணும். ஒரு விஷயத்துக்கும் பிசிக்கலா என்ன பாக்குறோமோ அதுக்கு பின்னாடி மெட்டாபிசிக்கலா ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியறது, நிஜமாவே அனுபவிக்க முடியறது. அப்பதான் நமக்கு இந்த என்ன ஷாக்கிங், சர்ப்ரைஸ், பிளசன்ட் சர்ப்ரைஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதெல்லாம் அதிசயம் போய அப்படின்னு. ஏன்னா நேதி கூட ஒருத்தட்ட நான் சொன்னேன், இப்படி இது மாதிரி ரொம்ப இப்படி நடந்தது, ரொம்ப இதுவா இருந்தது, ரொம்ப நடந்தது அப்படின்னா, இட் கேனாட் பி அதர்வைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டேன். உங்களுக்கு இது நடக்கலைன்னா தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன், உங்களுக்கு நடந்ததுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, இட் கேனாட் பி அதர்வைஸ் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே பகவான் கிருஷ்ணர் வந்து சிசுபால வதம் பண்ண போகும்போது இல்ல அந்த ஒரு அந்த இதை மறைச்சு சூரியனை மறைச்சு வதம் பண்ணுவார் இல்லையா கிருஷ்ணர். சிசுபாலன் தானே? சிசுபாலனா அது யாரு? சிசுபாலன் இல்ல, சிசுபாலன் இல்ல, இது அர்ஜுனனோட பையன், இது கொல்றதுக்கு காரணமா இருந்த ஒருத்தர், அவர் பேரு இப்ப டக்குன்னு மறந்து போயிடுது. அவரை எல்லாரும் அந்த அவ்வளோ அக்ரோனியில இருக்கிறவாலும் அதை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருப்பாளாம். எப்படி கிருஷ்ணா நடக்காத விஷயம் இது நடந்து கொடுத்தோம், எப்படி ஆகா ஊகான்னு எல்லாரும் பேசுவாளாம். அர்ஜுனன் ஒண்ணுமே சொல்ல மாட்டாராம். உடனே கிருஷ்ணர் வந்து இது வந்து இந்த கதை நம்ம ஒரிஜினல்ல படிக்கல, கேள்விப்பட்டது. என்ன அர்ஜுனா, ரெண்டு பக்கத்துல இருக்கிற சைத்தன்யமும் அதுல சைன்யமும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கா, இன்னைக்கு இவனுடைய வதத்தை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு. கிருஷ்ணா இது நடக்கலைன்னா நான் பேசியிருப்பேன் அப்படின்னாராம். அதே மாதிரி ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னுடைய ஜெயத்ரதன் வதம் அது இது நடக்கலைன்னா நான் பேசியிருப்பேன் கிருஷ்ணா அப்படின்னாராம். ஏன்னா இட் கேனாட் பி அதர்வைஸ். அதே மாதிரியான ஒரு இது இருக்கணும், பியாண்ட் பார்க்க தெரியணும். ஒரு இது மாமா, ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல, நேர்மையான விஷயம் தான் நமக்கு எங்க நடக்க போகிறதுன்னு நினைக்கிறது. ஓகே, ஆனா மாமா ஒரு பாவியா இருந்தாலுமே அவனுக்குமே நடக்கிறது போல இருக்கு மாமா. ஆனா வந்து அவனுக்கு தெரியறது இல்ல போல இருக்கு. நம்ம பாமரமா நம்ம இருக்க நமக்கு தெரியறது இல்ல போல இருக்கு, ஆனா எல்லாருக்குமே நடக்கிறது போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுதான் சுவாமியோட கருணை. நமக்கு கூட நடக்கிறது பாரு அப்படிங்கிறதுல நம்ம நினைச்சுக்கிறது தப்பு கிடையாது. அது தப்புக்கு இல்லை, அதுதான் உண்மையும் கூட, நமக்கு கூட நடக்கிறது. அதுதான் அதே மாதிரி நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா அந்த விசுவாசம் அப்படியே பதிஞ்சிரும். இட் கேனாட் பி அதர்வைஸ் அப்படின்னு நம்ம தோண ஆரம்பிச்சிடும். மூச்சு விடுறதும் சாராலதான். கண் அமைக்க முடியுமா? மூச்சு விட முடியுமா? விரல அசைக்க முடியுமா? சொல்லுங்க. எல்லாம் சார் பண்றதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார் பார்த்துப்பார். இது
ஒவ்வொரு க்ஷணமும் தெய்வத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வைப்பியம் 2ல ஏதோ வருது. நம்ம ஒவ்வொரு வினாடியின் விதியும் தெய்வங்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வினாடியின் விதியும் தெய்வங்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது கரெக்ட் தான். ஆனா நமக்கு தெய்வம்னு இப்போ நினைக்கிறது வந்து சார் தான் நினைக்கிறோம். நமக்கு தெய்வம்னாக்கா சார் தான். சோ வந்து அது ஒண்ணுதான், அது கரெக்ட் தான். தெய்வம்னு அவர் போடுறது என்னால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுனா சார் எழுதுவார். அவர் அதை வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்டா கொடுத்தார். நம்மளுடைய இது என்னங்கிறது நம்ம புரிச்சுக்கணும், அவ்வளவுதான். பெரியவா இது ஒருத்தர் அபாபா குரு அவளுடைய இஷ்ட தெய்வம் இதுவா இருந்தாலும், ஆனா இது முக்கியம் என்னன்னா இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அது நடத்தின்னு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இதுல இந்த மகானோட நிலை வந்து ஒரு அற்புதமான நிலை. பகைமையின் நினைவை மறந்தவர் மகான். அவருக்கு ஞாபகம் கூட இல்லையாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு எதிரியா ஒருத்தர் இருக்காருன்னு ஞாபகம் கூட இல்லையாம். நமக்கு என்னன்னா வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண ஒரு தப்ப வந்து ஒருத்தர் திருப்பி அவளை வந்து ஒரு கல்யாணத்திலயோ எங்கேயா பார்த்தோம்னாக்க அதெல்லாம் ஞாபகம் வந்துடுறது இல்லாம். அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறான், அவனுக்கு மூஞ்சி அவன் பேசினாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையில நம்ம ஒரு இருக்கோம். இல்ல அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான் நம்மளால முடியும். சரி, இட் இஸ் 9:12. இன்னும் 10 minutes இருக்கு. we can 18th. வேற யாருக்கு ஏதாவது கேள்வியோ கொஸ்டினோ ஏதாவது இருந்ததுனாக்க we can discuss on it அடுத்த 5 minutes or we can read the next one. படிக்கவா? படிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ். பொறாமையினால் அபாண்டம் கூறுபவன் பாபி, விரோதத்தால் அபாண்டத்தை ஆமோதிப்பவனும் பாபி, ஆபத்து நேரத்தில் விரோதிக்கும் உதவும் நல்லவன் பாமரன், விரோதியின் தகாத செயல்களை விளம்பாதவன் விவேகி, எதிரியை வென்றாலும் பிரஜைகளை ரட்சிப்பவன் ராஜி விவேகி, கொடுங்கோலனின் விரோதத்தை வாங்குபவன் சிறந்த விவேகி, நிந்திப்பவனை ஸ்மரிக்காதவர் மகான், இடக்கானவரை முடக்க வல்லவர் துறவி. இதுல நான் ரெண்டாவது விஷயத்துல கொஞ்சம் சொல்றேன். விரோதத்தால் அபாண்டத்தை ஆமோதிப்பவன் பாவி. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், போத் இன் மகாபரிவா மணிமண்டபம் நியூ ஜெர்சி அண்ட் ஆல்சோ ஐ எம் இன்வால்வ் இன் தீஸ் டூ திங்ஸ். இன்னொன்று வந்து சிவன் சார் கோவில் நங்கநல்லூர். எப்பயுமே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஆர்கனைசேஷன் வந்துட்டா அதுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், விருப்பு வெறுப்புகள் இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கலாம், நம்ம சொல்ற மாதிரி அந்த ஸ்பீடுக்கு இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஆர்கனைசருக்கு ஓவரால் பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கும். நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவுக்கும் அவளுடைய பர்ஸ்பெக்டிவுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். அதனால என்ன ஆயிருக்கு ஆயின்றிருக்கு ஆகும் அப்படின்னா இது 3 காலத்துக்கும் பொருந்தும். நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா ஏதோ ஒரு காலகட்டத்துல அவ எதிர்பார்ப்பு நடக்காம இருக்கும். அப்ப அதை என்ன பண்ணுவா, அவ தன்னுடைய சர்க்கிள்னு ஒண்ணு, எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அதுல ஷேர் பண்ணுவா. இப்ப எப்ப அது தப்பா போகும்னா ஆர்கனைசேஷனுக்கு, அப்படி ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னு ஷேர் பண்ணும் பொழுது கேட்கிறவர் ஆமாம்ப்பா இதெல்லாம் இப்படிதான், ஆமாம்ப்பா எனக்கு கூட அப்படி ஆச்சு, ஆமாம்ப்பா அவர் அப்படிதான்ப்பா, இப்படிங்கிற மாதிரியான அபாண்டத்தை ஆமோதிக்கிறவன் பாபி. அதே மாதிரியான அபாண்டங்கள் வரும் பொழுது அவ அப்படி கிடையாது, ஏதோ இந்த தடவை இப்படி ஆயிருக்கு, இல்ல இந்த சிச்சுவேஷன்ல வேற என்ன பண்ண முடியும் அதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அதை ஈஸ் அவுட் பண்ணி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா ஆக்கினால் அப்ப அஃபெக்ட் ஆன ஒரு டிவோட்டியும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா
நல்லபடியா அந்த ஆர்கனைசேஷனுக்கும் அந்த பக்திக்கும் அந்த கைங்கரியத்துக்கும் உபயோகமா இருப்பா. அதே மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்யூஸ் பண்ணவாளையும் நான் பார்த்துருக்கேன், அதை ஊதி பெருசு பண்ணவாளையும் பார்த்துருக்கேன். இந்த ஊதி பெருசு பண்றதுனால என்ன ஆகுறது, அந்த பாதிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடியவனும் ஊதுறவனும் ஊதி பெருசு பண்றவனும் உபயோகம் இல்லாமல் போயிடுறா. யார் இதை டிஃப்யூஸ் பண்றானோ அவனும் யார டிஃப்யூஸ் பண்றானோ அவனும் ரெண்டு பேரும் இன் ஃபியூச்சர் ஒரு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்தாகவும் சப்போர்ட்டாகவும் நல்ல ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு டிவோட்டியாகவும் மாறுறா. சோ இந்த விரோதத்தால் அபாண்டத்தை ஆமோதிப்பவனும் அப்படிங்கிறது அவன் அவன் பேசினா நான் ஒன்றும் சொல்லலையே, எஸ் அப்படின்னு சொன்னேன், இல்ல ஆமா எல்லாம் அப்படிதான் நடக்குங்கிறத நான் அப்படியே பட்டும் படாமலும் சொன்னேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றான். இட் இஸ் நாட் பட்டும் படாமலும். இந்த அபாண்டத்தை ஆமோதிச்சாலே அவனுடைய கேட்டகரி பாபி ஆயிடுறது. ஏன்னா இது அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். நம்மள்ட்ட வந்து யாராவது ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவாளையோ இல்ல ஒரு சத்சங்கத்துல இருக்கிறவாளையோ ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு சொன்னால் நம்ம அதை ஆமோதிக்க கூடாது. அது ஆமோதிச்சோம்னா நம்ம பாபி கேட்டகரியில தான் இருக்கோம். நம்ம டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா நம்ம அதுல இருந்து நம்ம தூரமா இருந்துடலாம். அதை பத்தி நம்ம ஒன்றும் கருத்தே சொல்லாமல் நம்ம பாடுக ஒதுங்கிண்டுலாம் அப்படி கருத்து சொல்றவாள்கிட்ட. அதுதான் நல்லது. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. இது நீங்க சொன்னதுனா எனக்கு இன்னும் ஞாபகம் வந்து, திஸ் இஸ் நாட் சத்சங்கம் ஆர்கனைசேஷன்லாம் மட்டும் இல்ல, எங்க கம்பெனிலேயே கூட நான் இது வந்து பார்த்துருக்கேன். கம்பெனிலேயே வந்து ஒரு பொசிஷனுக்கு அப்புறமா வந்து சில பேர்லாம் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணோம், அவன் வந்து இப்படி இருக்கா, அந்த மேனேஜர் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என் கிட்டக்க அவ அப்படி இல்லை, அப்படி இருக்காது, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாக்க அந்த டீம் வந்து இஸ் பெட்டர் as compared to ஆமாமா அவன் அப்படிதான், அவன் எப்பவுமே அப்படிதான் பேசுவான், அவனுக்கு அப்படின்னு சொல்லி இது பட்டா அந்த டீமை பில்ட் பண்ணும்போது அந்த டீம்ல வந்து அந்த விரிசல் விட்டுறது. நான் வந்து ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கிற கம்பெனில இருக்கிற இதுலயுமே பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. கரெக்ட். நான் வந்து சசங்கன்னு சொன்னது நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிறது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவெல்லாம் வந்து அடுத்தவனை தலையை விட்டுட்டு தான் மேல வரணும்னு எதிர்பார்க்கக்கூடியவா. பொலிட்டீஷியன்ஸ் அப்படிதான் இருக்கட்டுவா. அட்லீஸ்ட் சசங்கத்துக்கு வரவனுக்கு அதே மாதிரி இல்லை, நம்ம கொஞ்சம் நல்ல பெட்டர் ஹியூமனா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே சசங்கத்துக்கு வரா. அவளே இப்படி இருக்கா. அவளே இப்படி இருந்தான்னா அரசியல் கட்சியோ இல்லைன்னா வேற ஒரு முண்டேன் ஆர்கனைசேஷனோ அதை பத்தி நம்ம கேட்கவே வேண்டாம். அதுதான் சொல்றேன். ஈவன் சத்சங்கத்துக்கு வரவன் இது அவனுடைய வர பர்பஸே டிஃபீட் ஆயிடுறது. இந்த சத்சங்கத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தாலும் அடுத்தது அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய கட்சிகள், அடுத்தது லெவல்ல இருக்கக்கூடியவனை பத்திலாம் நம்ம யோசிக்கலாம், பேசலாம். அப்படி இல்லாம இருக்கும்போது நாமளே இப்படி இருக்குமே, அதுக்காக சொன்னேன் அந்த உதாரணம். சரிதான். ஓகே ஓகே. நான் வந்து இந்த 3rd பாயிண்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆபத்து நேரத்தில் விரோதிக்கும் உதவும் நல்லவன் பாமரன். இந்த மாதிரி யாராவது பண்ணீங்கன்னா ஜென்ரலா இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு ஆஹா பெரிய மகான் விரோதிக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்றாளே இந்த சமயத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சார் வந்து அது ரொம்ப இட்ஸ் நார்மல் அப்படின்னு பாமரன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் அது சாருடைய பாமரன்ங்கிறது நம்ம லெவல்ல அது வந்து மகானுக்கு மேலதான். கரெக்ட் தான் நீங்க நினைச்சது. ஆமா ஆமா, சாரோட நல்லவன் வந்து நமக்கு மேலதான். ஆமா, இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம எங்க இருக்கோன்னு அப்படியே நம்ம படிக்க கூடாது. ஆபத்து நேரத்தில் விரோதிக்கும் உதவுபவன் பாமரன். உதவும் நல்லவன் அது அந்த கேட்சே அதுலதான் இருக்கு. நல்லவன் இல்லாம ஒரு கெட்டவன் ஆபத்து நேரத்துல அவனுடைய விரோதிக்கு உதவுறான்னா ஒரு கெட்டவன் அவனை சார் பாமரன்னு சொல்லலேங்கிறேன். அதுலதான் நம்ம ஒரு வார்த்தைக்கும் கண்ணை திறந்து பார்க்கணும். ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெட்டாபிசிக்கல் திங்ஸ பார்க்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கெட்டவன்
இப்படியும் நம்ம பார்க்கலாம். ஆபத்து நேரத்தில் விரோதிக்கும் உதவும் கெட்டவன் அப்படின்னு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஒரு ஆபத்து நேரத்துல தன்னுடைய விரோதிக்கு ஒருத்தன் உதவுறான்னா அந்த கெட்டவனுடைய நோக்கம் ஒரு கெட்ட நோக்கமா தான் இருக்கும். இவனை உதவி பண்ணி அது மூலியமா தன்னுடைய கெட்ட செயல்களுக்கு அவனை வளைச்சு போட்டுடலாம் அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா ஒரு கெட்டவன் எதுக்கு தன்னுடைய விரோதிக்கு உதவ போறான்? ஒரு நல்லவன் உதவுறான்னா அவனுக்கு இதே மாதிரி வேற அஜெண்டா கிடையாது. அவன் விரோதியா இருந்தாலும் ஒரு ஆபத்து நேரத்துல இருக்கான்பா, அவனுக்கு நம்ம உதவணும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா பஞ்சபாண்டவாலும் கௌரவாலும். பஞ்சபாண்டவா காட்டுல இருக்கும் பொழுது கௌரவர்கள் யாரு யக்ஷர்கள் கிண்ணர்கள் அப்படின்னு சொல்லுவாளே, தேவலோகத்துல இருக்கிறவா, அவள்கிட்ட தகராறு பண்ணி அவ கௌரவால் எல்லாம் சிறை பிடிச்சிட்டு போயிடுறா. அப்ப பீமனுக்குலாம் ஒரே குஷியா, அடி மவனே சாகுடா அப்படின்னு குஷியா இருக்கார். அப்ப தர்மபுத்திரர் அர்ஜுனனை கூப்பிட்டு, ஏன்னா அர்ஜுனன் தான் சொன்னா உடனே கேட்க போறாருன்னு எல்லாரும் கேட்பா, அர்ஜுனன் கேள்வியே கேட்க மாட்டார், கோச்சிக்க மாட்டார். அண்ணா சொல்லிட்டான்னு, நீ போய் எல்லாரையும் அழிஷன் வந்துரு, ஜெயிச்சு அழிஷன் வந்துரு தேவர்கள்ட்ட இருந்து அப்படின்னு. ஏன் அண்ணா அப்படின்னு உடனே, நம்ம சண்டை போடும்போது நம்ம 5 பேர் அவ 100 பேர், வெளியால் வரும்பொழுது நம்ம 105 பேர் 300 வெளியால். இப்ப வெளியால் அவளை பிடிச்சிருக்கா, அதனால நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிறார் தர்மபுத்திரர். அப்புறமா அர்ஜுனன் போய் அவளை எல்லாம் ஜெயிச்சு அழிஷன் வந்துடுறார். அதனால தன்னுடைய விரோதியாக இருந்தாலும் ஒரு ஆபத்து நேரத்துல தர்மபுத்திரர் மாதிரி நல்லவர் உதவி செய்யறதுக்கும் ஒரு அயோக்கியம் உதவி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் சார் அந்த இடத்துல நல்லவன் ஒரு வார்த்தையை போட்டு விட்டார். சார் போடுற ஒரு வார்த்தைக்கும் நம்ம அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு நம்ம தேடணும். அப்படி தேட ஆரம்பிச்சோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், நிறைய நேர்மைக்கு கிட்டக்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கரெக்ட் தான் மாமா. இது எதையுமே சாதாரண குணத்தை நம்ம நான் இத்தனை நாள் ரொம்ப பாராட்டின்னு இருந்திருக்கேனே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு இதெல்லாம் சார் பாமரன்லயே முடிச்சுட்டார். இதுக்கும் மேல எங்கேயோ போக வேண்டியிருக்கு அப்படிங்கறது உரைக்கிறது. அதுதான் உண்மை, எங்கேயோ போக வேண்டி இருக்குங்கிறது தான் உண்மை. ஆமா. நான் என்ன நினைக்கிறேன், ஆபத்து நேரத்தில் விரோதிக்கு உதவின உடனே அவன் நல்லவன் ஆயிடுறான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். அதுவும் கரெக்ட் தான், நீங்க சொல்றத தப்பு. விரோதிக்கு உதவும் போது அவன் நல்லவனா ஆயிடுறான், அந்த கணத்துல பாமரன் ஆயிடுறான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். என்னோட தாட்டை எப்படி தெரியல. அது அப்படி ஆகலாம். ஆனா சார் இப்ப எழுதி இருக்கும் போது அப்படி அத நினைச்சு எழுதல. நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா இருக்கிறவன் ஆபத்து நேரத்துல உதவக்கூடியவன் அப்படின்னு தான் அதை கோடிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த க்ஷணத்துல அவன் அப்படி பண்ணான்னாக்கா அவன் நல்லவனா இருந்தாதான் அப்படி பண்ணுவான். ஏதோ ஒரு நல்ல தன்மை அவனுக்குள்ள அந்த டைம்ல வந்ததுனால தான் அப்படி பண்ணுவான். இல்ல நல்லவன் ஆகல, நல்லவனா இருந்தாதான் பண்ணுவான்னு. நல்லவனா இருந்தாதான். அப்படி இல்ல கெட்டவனும் பண்ணுவான், அவனுடைய நோக்கம் வேற, அதுதான் முக்கியம். ஏன்னா நல்லவனா ஆயிடுவான் அவன் பண்ணுவான்னு சொன்னோம்னா அந்த டெப்தை நம்ம குறைச்சிடுறோம். அது இல்ல, நல்லவனும் பண்ணுவான் கெட்டவனும் பண்ணுவான், 2 பேருடைய நோக்கத்து தான் வேற 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 காரணங்கள். ஓகே. நான் இதுக்கு என்ன நினைச்சுன்றதுனாக்கா, சில இடத்துல இப்போ சென்னையில ஃப்ளட் வந்தது, அது மாதிரி பாம்பேல நாங்க இருந்த சில அது மாதிரிலாம் சில அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ல அவளுக்கு சாப்பாடு இல்லை இது இல்லைனாக்க தன்னோட விரோதியா இருந்தாலும் அவளுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் போய் ஹெல்ப் பண்றான். அந்த இததான் நான் நினைச்சேன் ஆக்சுவலா இந்த வரிய நான் படிச்சும்போது. எஸ், எனக்கும் அதான் தோணிட்டு ஜி. பட் இப்ப சிவராமாமா சொன்னது அந்த கிளாரிட்டி எனக்கு பிடிச்சது.
கெட்டவனா இருந்தாலும் பண்ணுவான், நான் நோக்கம் வேறையா இருக்கும். நல்லவனா இருந்தாக்க அது உதவி பண்ணணும்னு சொல்லி அது வந்து அவன் உதவி பண்றது நல்லது, அதான் கரெக்டான விஷயம்னு சொல்லி நினைச்சுட்டு பண்றவன் நல்லவன். இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எதுனாக்கா, இது துரியோதனன் வந்துட்டு துர்வாச மகர்ஷியை வந்துட்டு உபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு என்ன வரம் வேணும்னு கேட்ட உடனே, நீ எங்களுக்கு வந்து இது பண்ண மாதிரி பாண்டவர்கள் வந்துட்டு காட்டுல இருக்காங்க, அவள்கிட்ட போய் இது பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவன் ஒரு கெட்ட எண்ணத்துல அவங்கள அங்க அனுப்புவான் துரியோதனன். அப்போ அந்த டைம்ல தான் அவங்களுக்கு அந்த சர்வ் பண்றதுக்கு அந்த ஃபுட் இல்லாம இருக்கும். அப்போ திரௌபதி வந்துட்டு இதே கிருஷ்ணன்ட்ட வேண்டின உடனே அந்த மூலையில ஒரே ஒரு மணி இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அந்த இது சேவ் பண்ணிடுவாரு. ஸோ இது அங்க அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம் அது ரிலேட் ஆகும் அது இதுக்கு. அதுல ஒரு அந்த கதையில ஒரு இது என்னதுனாக்க, திரௌபதி மாதிரி இருக்கிற பதிவிரத அவ அலம்பி வச்ச இதுல வந்து ஒரு பெருக்க இருக்கணும்னாக்க அது இம்பாசிபிளான விஷயம். ஒரு சாதாரண ஸ்திரீயே வந்து வீட்டுல வந்து நான் கேட்டது, ஒருத்தர் கேட்டு சொன்னா நான் சொல்றேன். அது மாதிரி வந்து ஒரு சாதாரண ஸ்திரீயே வந்து ஒரு பாத்திரம் வந்து வீட்டோட அலம்பி வச்சாக்க அதுல நல்லா கிளீனா வந்து வைக்கிறது தான் வந்து இது பண்ணுவான். அது திரௌபதி மாதிரி இருக்கிறவ அவ வந்து அதுக்கு அதுல இருக்கிறதுனாக்கா அது கிருஷ்ணர் வந்து அப்படி லீலை பண்றதுக்காக பண்ண இது இல்ல. அதான் இது இது என்ன சொல்லுவா எங்க தாத்தா தான், நீ சந்திரமதி மாதிரி பெருக்கிற அப்படின்பா. நான் இப்ப சின்ன குழந்தையா இருக்கச்சே பெருக்கரிச்சே. ஏன்னா அவெல்லாம் ராஜ பரம்பரை இல்லையா, அவளுக்குலாம் அதெல்லாம் பழக்கம் கிடையாது. அதுக்காக சொன்னான்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப புரியுறது. ஓகே. இல்ல இதுல இன்னொன்னு இருக்கு. இதுல இன்டர்பிரேஷன்ஸ் நிறைய கொடுக்கலாம். நான் கொடுக்குற இன்டர்பிரேஷன், பகவானை திருப்தி பண்ணிட்டா ஒரே ஒரு பருக்கியை கொடுத்து தௌசண்ட்ஸ் ஆஃப் சிஷ்யா கூட வந்திருக்கார் இவர் துர்வாச மகரிஷி. தௌசண்ட்ஸ் ஆஃப் சிஷ்யா. அவளுக்கெல்லாம் வயிறு ரொம்பறது மட்டும் இல்ல, பொறிச்சரிசி ஏப்பம் வந்து எல்லாரும் வாமிட் பண்ணி அப்படியே ஓடி போயிடுவா. எல்லாரும் அப்படியே வருது ஒரிஜினல்ல. எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு அதிகானம் பண்ணிட்டு பார்த்தோம்னா வயிறு ரொம்பறது மட்டும் இல்ல, பொறிச்சரிசி ஏப்பம் வந்து எல்லாரும் கிளம்பி. அதாவது பகவானுக்கு ஒரு பருக்க கொடுத்தோம்னா லோகம் வந்து அப்படியே திருப்தி ஆயிடுறது. நம்ம மனுஷால திருப்தி பண்றதுலதான் நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம செலவழிச்சுட்டு இருக்கோமே தவிர குருநாதரையோ பகவானையோ தர்மத்தையோ திருப்தி பண்றதுல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. இதுல என்னுடைய இன்டர்பிரேஷன் என்னன்னா, பகவானை நீ அல்பமா திருப்தி பண்ணாலே லோகம் திருப்தி ஆயிடுறது. அதை விட்டுட்டு திருப்தியே ஆகாத சொந்தக்காராலையும் நம்மளுடைய உறவுக்காராலையும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் இவாளை திருப்தி பண்றதுக்காக லைஃப் ஃபுல்லா நம்ம கஷ்டப்பட்டு அவ திருப்தியும் ஆகாம இருக்கா. ஆனா சுவாமியை திருப்தி பண்றங்கிற எண்ணமே நமக்கு வரமாட்டேங்கிறது என்னுடைய இன்டர்பிரேஷன். நம்ம சார் வந்து பழையதை சாப்பிட்டுட்டு அவ்வளவு அனுகிரகம் பண்ணாருன்னு நீங்க அன்னைக்கு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது இத பத்தி பேசுறது. சத்தியம்தான். அந்த அம்மா இன்னைக்கும் மெட்ராஸ்ல இருக்கா, மெட்ராஸுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த குடும்பம் வந்து அடிக்கடி சாரோடைய சன்னதிக்கு வந்துட்டு இருக்கா. சூப்பர்ண்ணா. இது நான் ஆக்சுவலி எதை மீன் பண்ணி சொன்னேன்னாக்கா, இப்போ துரியோதனன் வந்து இது அவங்க வந்துட்டு காட்டுல இருந்து கஷ்டப்படுறாங்களோ, துரியோதனனுக்கு தெரியும் அந்த திரௌபதி சாப்பிட்ட அப்புறமா அதுல வந்து மறுபடியும் சாதம் பொங்காதுன்னு. ஸோ இதை அவன் தெரிஞ்சுட்டு தான் வந்து நீங்க வந்துட்டு சாயங்காலம் இந்த டைமுக்கு தான் போகணும்னு துர்வாச மகர்ஷிக்கும் சிஷியர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்புவான். ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது இது அவர் ஃபாலோ பண்ண, அப்போ அந்த டைம்ல அவர் கோவம் வந்ததுன்னா ஹி வில் கர்ஸ் தெம். ஸோ அந்த கெட்ட எண்ணத்துல ட்ரை டு இது இந்த இதுக்கு இது ரிலேட் பண்ணறதுக்கு, அந்த நல்லவன்ங்கிற அந்த இதுக்கு ரிலேட் பண்ணறதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இங்க பெரியவாளுடைய 3வது சம்பஸ்திரத்துக்கு வந்திருக்கேன். இங்க வந்து நேத்திக்கு வந்து கோட்டி அர்ச்சனை லலிதா சகஸ்ரநாமம் நேத்திக்கு பூர்த்தியாச்சு. ஒரு 600 பேர் நேற்றுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா. பேட்சா உட்காந்துட்டு 600 பேர் காலம்பரை 8லேருந்து ராத்திரி 8 வரைக்கும் அக்கண்டம்னு பேர் வச்சிருக்கா. ரெகுலர் அப்படியே கண்டினியூஸா நடந்தது. அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லாரும் மடிசார்ல வந்திருந்தா. அப்புறமே அதே மாதிரி 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் கண்டினியூஸா எல்லாருக்கும் சாப்பாடு இருந்தது. ஒரு பேட்ச் முடிய பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா. அதே மாதிரி அன்பிலீவபிளா இருக்கு. இங்க நடக்கிறத பார்த்தோம்னா
ஒரு விதத்துல பொறாமையாவும் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்லையே, அதுவும் நம்மளுடைய இடத்துல எல்லாம் அப்படி இல்லையேன்னு. இன்னொரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. நம்ம கனெக்டான ஒரு ஆர்கனைசேஷன்ல இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ரத்தையா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சாரமா நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு பேருக்கும் சமைக்கிறதுல இருந்து, கரிகான் இருக்கிறதுல இருந்து, பரமாறுறதுல இருந்து, எச்சல் இடுறதுல இருந்து எல்லாமே வாலண்டியர் ஒர்க்கு தான். நம்ம ஊர்ல ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா வந்துருத்துனா ஃபோன் பண்ணி சாப்பாடு வரவழைக்கிறோம். இங்க அதுக்கு வழி கிடையாதுன்னு ஒண்ணு இருந்தாலும் நல்லபடியா எல்லாருமே வாலண்டியர் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கா. நமக்கு வழி இருந்தா கூட நம்ம உண்மை வாலண்டியர் ஒர்க்குக்கு அப்படி ஒரு ஏற்பாடு யோஜனை பண்ணணும். எது எல்லாத்தையும் காசை கொடுத்து வேலையை முடிச்சிட கூடாது. ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லாம் சார் அனுகிரகம்ண்ணா, எல்லாம் சார் அனுகிரகம் தான். அதே மாதிரி இங்கேயும் நடக்கணும்னு நாங்கெல்லாம் பிரார்த்தனை வச்சுக்கிறோம். நம்ம இந்தியாலயும் அது மாதிரி நன்னா நடக்கணுங்கிறத பிரார்த்தனையா வச்சுக்கிறோம். இந்த இதுலயும் இப்ப ஜெயந்திக்கு அப்படி சொல்றேன். பண்ணிடலாம் எல்லாரும் சேர்த்து. ஆமா, இந்த ஜெயந்தி அப்படி பண்ணணும். பண்ணிடலாம் ஜம்முன்னு. அவசியமா பண்ணணும். அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ரொம்ப பெரிய லெவல்ல ஏற்பாடு ஆயின்னு இருக்கு. நம்ம ஐயப்பா சேவா சங்கம் புக் பண்ணிட்டோம். ஒரு 500 பேராவது வருவான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கணேஷ் சர்மா மாமாவும் ஜேபி கீர்த்தனாவும் சங்கீத சிவசங்கரம் அந்த ப்ரோக்ராம் வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி சார் பூஜை இருக்கும். அப்புறம் அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு நல்லபடியா சாப்பாடு பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சவா யாரு இருந்தாலும் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அந்த 3 ஊர்லயும் இருக்கிறவா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாரையும் வர சொல்லலாம். காலம்புற 10லேருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கப்புறமா மெட்ராஸ்ல 5ஆம் தேதி அன்னைக்கு சாரனுடைய ஜெயந்தி விழா இருக்கு. நம்ம இந்த ஜெயந்தி விழா எல்லா ஊர்லயும் இதை கேட்டுட்டு இருக்கிறவ எல்லாரும் நம்ம ஊர்ல பெரிய லெவல் சின்ன லெவல்னு இல்லை. நம்ம ஆத்துல நம்ம குழந்தைக்கு ஆயுஷோமம் கொண்டாடுற மாதிரி நம்ம குருநாதரனுடைய ஜெயந்தி நம்ம கொண்டாடணும். எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு பேர் வரலைங்கிறது இல்லை. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு பிரகலாதனுக்காக நாரசிம்மன் வந்தா மாதிரி ஒரு பக்தனுக்காக சார் வரப்போறார். எவ்வளவு பேர் வரா அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம அதை செய்யணும், அவ்வளவுதான் முக்கியம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம்.